நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சுவாசத்தை பத்தி பேச போறோம். சுவாசம்னா எல்லாமே சுவாசம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ரெகுலரா சுவாசம் நடந்துட்டே இருக்கு. ஏன் சுவாசத்தை பத்தி பேசணும்? நம்முடைய சுவாசத்துடைய தன்மையும் அளவும் அதனுடைய விகிதாச்சாரமும் மாறுச்சு அப்படின்னு சொன்னா உடம்புல பலவிதமான வியாதிகள் வருது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா திமிங்கலம் ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு விடுது, அது 1000 வருஷம் வாடுது. ஆமை எடுத்தோம்னா அது 16 மூச்சு விடுது ஒரு நாளைக்கே, அது 456 வருஷம் வாழுது. நம்ம எத்தனை மூச்சு விடுறோம்? ஒரு நிமிஷத்துக்கு 18 மூச்சு விடுறோம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 21,600 சுவாசம் பண்றோம். சிட்டுக்குருவி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய சுவாசம் பண்ணுது, 120க்கு மேல அது பண்ணுது. அதனால அதோடைய ஆயுள் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படி சுவாசம் தன்மையும் விகிதாச்சாரத்தையும் அதோடைய இன்னர் டீப் பிரீத்தை பொறுத்து ஒவ்வொரு உயிரினத்துடைய வாழ்நாளுமே மாறுது. இதே மாதிரிதான் மனிதனுக்கும். யோகிகள் ரொம்ப நாள் வாழ்றாங்கன்னா அவங்க பிரீத்திங் பண்றப்போ ஹோல் பாடி, அதாவது முழு உடம்பு அளவுக்கு சுவாசம் பண்ணுவாங்க. மேலேருந்து மூலாதாரம் வரைக்கும் பண்ணுவாங்க. சாதாரண மனுஷனுக்கு சுவாதிக்கான சக்கரம் நம்ம சொல்லுவோம், அடிவயிறு வரைக்கும் ஒரு மூச்சு இழுத்தோம்னா அடிவயிறு வரைக்கும் இழுத்து விடணும், அப்பதான் அது முழு சுவாசம். ஒரு 18 சுவாசமாவது நம்ம விட்டோம்னா 83 வயசு. ஒரு 16 சுவாசம் விட்டோம் அப்படின்னு சொன்னா 100 வயசு. இதே சுவாசம் ஒரு நிமிஷத்துல 2 வாட்டி பண்ணோம்னா 720 வருஷம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சுவாசம் பண்ணோம்னா 1200 வருஷம் கணக்கு சொல்றாங்க. அந்த காலத்துல அந்த மாதிரி சில பேர் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வாழ்நாளுமே அவங்களுக்கு கூடி இருக்கு. ஆனா இப்ப நம்ம 18 சுவாசமாவது விடுமான்னு பார்த்தா இல்லை. அடுத்து இன்னும் நம்ம சுவாசம் எடுக்கிற பாத்தீங்கன்னா மூச்சு எடுக்கிறப்ப சில பேருக்கு நெஞ்சு வரைக்கும் கூட மூச்சு காத்து ஒழுங்கா வரமாட்டேங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா நுரையீரல் வியாதி, அந்த வியாதி எல்லாமே வரும். ஏன்? சுவாசம்னா அடிவயிறு வரைக்கும் போகணும். அப்பதான் எல்லா செல்களும் உடம்புல புத்துயிர் வரும். எந்த இதுக்காவது உயிர் இல்லைன்னா கஷ்டம் தானே. சுவாசங்கிறது உயிர். அப்போ உயிருங்கிறது என்ன பண்ணணும்? முக்கியமா நமக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு சுவாசம் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உயிரோட தன்மை கூடும். அதாவது ரத்தம் ஓடுற பாதைய நம்ம ரத்த குழாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். உணர்வுகள் ஓடுற பாதையை நரம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ லிம்பாட்டிக் சிஸ்டம் சொல்லுவாங்க, அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீர் ஓட்டமும் நம்ம செல்லுகளுக்குள்ளேயும் நீர் ஓடும், செல்லுகளுக்கு இடையிலையுமே நீர் ஓடும். இப்படி உடம்புல எல்லா ஓட்டங்களும் நிறைய ஓட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புல உயிர் ஓடுறதுக்கு ஒரு பாதை இருக்கு. அந்த பாதைக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம உடம்புல எத்தனை நாடிகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 72,000 நாடிகள் சொல்லிட்டு அந்த காலத்துல சித்தர்கள் அதை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மட் போட்டு இந்த நாடிகள் எல்லாம் எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுல முக்கியமான மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாடி சுத்தி பிராணாயாமா. அதாவது நம்ம உடம்பு பாத்தீங்க அப்படின்னா இடகலை அப்படின்னு சொல்லுவோம். உடம்புடைய இடகலை அப்படின்னு சொன்னா நம்ம மூச்சு விடுறப்போ மூச்சு சுவாசமானது பார்த்தீங்கன்னா இடது பக்கத்து இருக்கும். அப்புறம் பிங்கலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடகலை பிங்கலைன்னா இடகலை நம்ம மனம் சம்பந்தப்பட்டதாகவும், பிங்கலைங்கிறது நம்மளுடைய உடம்பு சக்தி ஓட்ட சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும். ஸோ நம்ம நார்மலா ஒரு நாடி சுத்தி பிராணாயாமம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடகலையில அபாலன் வாயு நிறைய இருக்கும். இதுல பிங்கலையில பாத்தீங்கன்னா பிராணவாயு ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த 2 வாயு தான் முக்கியமான. 10 வாயுக்கள் நம்ம உடம்புல முக்கியமானது. ஆனா அது அந்த 2 வாயுக்கள், அது பிராணனும் அபானனும் ரொம்ப முக்கியமான வாயு. பிராணன் பிங்கலையிலையும் இடகலையில அபானனும் இருக்கிறதுனால நம்ம நாடி சுத்தி பிராணன்னு பாத்தீங்கன்னா இந்த இடகலையும் பிங்கலையும் துணிமணியில ஒண்ணு சேர்த்து நம்ம அதை சுவாசம் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரத்த ஓட்டத்தில் ஏற்பட்ட நம்ம உடம்புல ஏற்பட்ட பல பிரச்சனைகள் நாடி சுத்தி பிராணாயாமல சரியாகும். இதை நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிற மெத்தடை இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. பிராணாயாமம் மூச்சு பயிற்சி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா சில மெத்தட்ல உட்காந்து நம்ம பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நான் சேர்ல உட்காந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெத்தட்ல உட்காந்து பண்ணா இதுக்கு பேர் மைத்திரி ஆசனம்னு பேர். என்னது? மைத்திரி ஆசனம். சேர்ல போக முடியாதவங்க பத்மாசனம் எல்லாம் போட முடியாதுங்க அப்படி சேர்ல உட்காந்து பண்ணலாம். ஆனா பெஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா பத்மாசனாங்கிறது ஒரு கால் மேல இன்னொரு காலை போட்டுக்கிறது. போட்டு கையில நம்ம என்ன பண்ணிக்கலாம், இடது கையில சின்முத்ரா வச்சுட்டு வலது கையில நாசாக்கிர முத்ரான்னு சொல்றது,
இந்த ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் உள்ள மடக்கி பெருவிரலை வந்து வலது நாசியில வைக்கணும். வலது நாசியில வச்சுட்டு நம்ம மூச்சு இழுக்கிறப்போ இடது பக்கத்து நல்லா மூச்சை இழுக்கணும். இப்போ பாருங்களேன், இடது பக்கம் மூச்சை இழுக்கிறேன். நல்லா மென்மையா சவுண்ட் இல்லாம நல்ல மூச்சை மென்மையா இழுத்துட்டு இடது பக்கத்தை இழுத்துட்டு சுழுமுனையில மூச்சை நிப்பாட்டிக்கணும். இந்த சுழுமுனையில மூச்சை நிப்பாட்டிட்டு அப்புறம் இடது பக்கத்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வலது பக்கத்து நம்ம மூச்சை விடணும். அப்புறம் மூச்சை அப்படியே நிறுத்திட்டு வலது பக்கத்து இருந்து மூச்சை இழுக்கணும். இழுத்து சுழுமுனையில நிப்பாட்டிட்டு அப்படியே நம்ம இடது பக்கத்து மூச்சை விடணும். அதாவது நாடி சுத்தி பிராணாயாமங்கிறது இடது பக்கத்து மென்மையா மூச்சை இழுத்து சுழுமுனையில நிப்பாட்டி சுழுமுனையிலேருந்து வலது பக்கத்து மூச்சை விட்டு அந்த வலது பக்கத்து எங்கிட்டும் நம்ம சுவாசம் விட்டோமோ அங்கே கொஞ்ச நேரம் நிறுத்தி திருப்பி நம்ம வலது சைடே நல்லா மூச்சை இழுத்து சுழுமுனையில வச்சு சுழுமுனையில இருந்து திருப்பி இடது பக்கத்து நம்ம சுவாசம் விட்டோம்னா அது வந்து ஒரு நாடி சுத்தி. நம்ம நாடி சுத்தி பண்றப்போ இடையில எந்திரிக்கிறதோ இடையில வேற விஷயங்கள் பண்றதோ எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு நாடி சுத்தி பண்ணோம்னா அந்த கரெக்டா இடத்துல இழுத்து திருப்பி இடத்துல கொண்டாந்து சுவாசத்தை விட்டுறணும். இப்போ அவர் உட்காந்துருக்கிறது பத்மாசனத்துல உட்காந்து நாடி சுத்தி பண்றாங்க. இப்போ இதே நம்ம வஜ்ராசனத்திலையும் பண்ணலாம். வஜ்ராசனங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டுக்கால் போடுறது. எப்படி முட்டுக்கால் போடுறது? நம்ம 2 கால்கள் பின்னாடி வந்து நல்லா பெருவிரல் 2ம் பின்னாடி இருக்கணும். நம்ம ஆண்களா இருந்தா வலது கால் பெருவிரல் மேல இடது கால் பெருவிரல் இருக்கணும். பெண்களா இருந்தா இடது கால் பெருவிரல் மேல வலது கால் பெருவிரல் முன்னாடி நம்ம இந்த 2 முட்டுக்கு முன்னாடி இது நம்ம விரல் அப்படி விட்டோம் அப்படி சொன்னா ஒரு 4 விரல் அளவு போற அளவுக்கு அது முன்னாடி கேப் இருக்கணும். நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டு. இந்த வஜ்ராசனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம். வஜ்ராசனம்னா வஜ்ரம்னா வைரம். நம்ம இந்த ஆசனத்துல பண்ண போறப்ப நம்ம பாடி வந்து எப்படி இருக்கும்? வைரம் மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி சொன்ன பத்மாசனத்துல பண்ணோம்னா காந்த சக்தி வந்து ரொம்ப கூடும், ஈர்ப்பு சக்தி கூடும், பிடிச்சி வச்சுக்கணும், சக்தி ரொம்ப நேரம் நிற்கும். இதுல வந்து சக்தி வந்து உடம்பு பூரா நல்லாவே பரவும். சரி வஜ்ராசனம் பண்ண முடியல அப்படின்னா சுகாசனால உட்காரலாம். சுகாசனங்களை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா எல்லா பேரும் உட்கார மாதிரி தான். வலது காலை உள்ள ஃபர்ஸ்ட் மடக்கி இடது காலை அதுக்கப்புறம் மடக்கி 2 காலையும் வச்சுட்டு இந்த பொசிஷன்ல பண்ண பேர் பார்த்தீங்கன்னாக்கும் சுகாசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.